மனசு முழுக்க வலி. மக்களோட சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது. ஆனால் மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் வீட்டில் என்ன ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணும், அவங்க மேலே கை வைக்காது. கரூர்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாருக்குமே தெரியும். அந்த இஷ்யூ இப்போ வரைக்குமே ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 27 செப்டம்பர் விஜய் அவர்கள் எப்பயும் போல சாட்டர்டே வந்துட்டு பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கரூருக்கு போயிருக்காரு. ஆக்சுவலா அவர் வர வேண்டிய டைமிங் வேற, அவர் வந்த டைமிங் வேற. 3 மணிக்கு வர வேண்டியவர் நைட் 7 மணிக்கு வந்திருக்காரு. அந்த கால தாமதமே இவ்வளோ மரணங்களுக்கு ஒரு காரணமா கூட இருக்கலாம். மேபி அவர் கொஞ்சம் வர வேண்டிய டைம்ல வந்திருந்தாரு அப்படின்னா இவ்வளோ இழப்புகள் இருந்திருக்காது. அந்த நைட் டைம்ல தான் இவ்வளோ இது நடந்திருக்கு. நிறைய பேருக்கு கத்தி குத்து விழுந்திருக்குன்றாங்க. ஒரு பையனோட வாய் உடஞ்சிருக்கு மீன்ஸ் மேலே வந்து நின்ன மாதிரி இல்லை, யாராவது வந்துட்டு மிதிச்ச மாதிரி இல்லை, அடிச்சு உடைச்ச மாதிரி இருக்கு. ஸோ அந்த சம்பவம் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கப்போவே வந்து செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், எல்லா எம்எல்ஏக்களுமே வந்துட்டு உடனே கரூருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க மருத்துவமனைக்கு உடனே போக ஆரம்பிக்கிறாங்க. அது நடந்த 10 நிமிஷத்தில். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு 4-5 டேஸ் முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ இப்போ வரைக்குமே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண கிடையாது, இது என்னோட மனசுக்கு ரொம்ப வலியை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவதா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சுற்றுப்பயணத்தில் மக்கள் இவ்வளோ பேர் அவரை பார்க்க வர்றதுக்கான காரணம் அவர் மேலே மக்கள் வச்சிருக்க அன்பும் பாசமும் தான், அதுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் பிரச்சாரங்கள் நடத்துகிறப்போ அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மக்களுக்கு எந்த இடம் தகுதியானது, அவங்க வர்றதுக்கு கரெக்டான பிளேஸ் என்னன்னு பார்த்து நம்ம வந்து இனிமேல் பெர்மிஷன் கேட்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் மனுஷன் தானே, அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்னால் அந்த ஊரை விட்டு போக முடியல, ஒருவேளை அந்த இடத்துக்கு திருப்பி போனால் இன்னும் நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துருமோங்கிறனால தான் நான் கரூருக்கு போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கூடிய விரைவில் மக்களை சந்திக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் தங்களுடைய சொந்தங்களை இழந்து வாழ்றவங்களுக்கு தன்னுடைய இரங்கலை சொல்றாரு. அதே மாதிரி சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், இல்லை டிவிகேவுக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ற கட்சி தொண்டர்களா, தோழர்களா, இல்லை நண்பர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி அது சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் ஆஃபீஸ்ல இல்லை வந்து வீட்டில் இருப்பேன், ஆனா வந்து அவங்க மேல கை வைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் அவர்கள் எப்போ பிரச்சாரம் பண்ணுவார் தெரியாது, பட் கண்டிப்பாக 2 வாரங்களாவது ஆகும். இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் 5 இடத்துல வந்துட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பட் கரூரில் இப்படி நடந்ததுக்கான காரணம் என்னன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. 41 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரு பையனோட வாய் உடைக்கப்பட்டிருக்கு. ஒரு அம்மா வந்துட்டு ஒரு வீடியோல சொல்றாங்க, அவங்க எந்திரிக்க முயற்சி பண்றாங்க, இருந்தாலுமே வந்து கழுத்தை வந்துட்டு போட்டு அமுக்குறாங்க, மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் மேல வந்து கத்தி குத்து, கத்தி சிராய்ச்சல் தான் இருக்கு அப்படின்றாங்க. பிரச்சாரத்துக்கு வர சாதாரண மக்கள் அதெல்லாம் கொண்டு வருவாங்களான்னு கேட்டா இல்லதான். ஸோ நம்ம இப்போ 2 சைடும் பார்க்கணும். விஜய் அவர்கள் ஒருவேளை காலதாமதம் இல்லாம வந்திருந்தாரு அப்படின்னா இந்த அசம்பாவிதங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். என்ன கேட்டா நம்மளுமே ஒரு சைடு தப்பு தான் பண்ணியிருக்கோம். ஏன் இவ்வளோ பேர் இவ்வளோ கிரேஸா இருக்கீங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிறது? சினிமா நடிகர் வராரு, அவரை பார்க்கணுங்கிற கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். பட் அதுக்காக வந்துட்டு நம்மளுடைய குழந்தைங்களையும் வீக்கானவங்களையும் வந்துட்டு நம்ம கூட்டிட்டு போறப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா கூட்ட நெரிசல்ல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கப்போ பாதுகாப்பான இடங்கள்ல இருக்கு அப்படின்னா நம்ம போகலாம். ஸோ கரூர்ல வந்துட்டு இடம் கொடுக்கப்பட்டது ரொம்ப நேரோவான ஒரு பிளேஸ். அந்த இடத்துல இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க, அந்த இடத்துல கரெக்டான போலீஸ் படையும் கொடுக்கப்படல. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சாரத்துல இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்லதான். இந்த விஷயங்கள் நடக்க அடுத்தடுத்து வந்துட்டு செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. உதயநிதியா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு உடனே பார்க்க வராங்க. எம்எல்ஏ வந்துட்டு 10 மினிட்ஸ்லயே அங்க போற அளவுக்கு அது எப்படி உடனே நடக்கும்? அவர் என்ன அந்த இடத்துலயேவா இருந்திருப்பாரு? கள்ளக்குறிச்சியில வந்துட்டு ஒரு மாணவி நீட்னால இறந்து போனான். அதே மாதிரி ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமையால சூசைட் பண்ணிக்கிட்டா. ஜாதியால ஆணவ கொலை நடந்தது.
இதுக்கு எல்லாத்துக்குமே எந்த ஒரு செலிபிரிட்டிஸுமே வந்து உடனே ட்வீட்டோ இல்லை உடனே இரங்கலோ தெரிவிக்கல. பட் இந்த ஒரு பிரச்சாரத்துக்கு உடனே ட்வீட் வரதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு விஜய் அவர்களை வந்து தாக்குற மாதிரி இருந்தது. என்னதான் விஜய் அவர்கள் மேல தப்பு இருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல இது எங்கேயோ கனெக்ட் ஆகி யார் மேல தப்புன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ நம்ம இதுல 2 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று, தாவேகா மேலேயும் குற்றம் இருக்கு. அதே மாதிரி ஒரு இடத்த வந்துட்டு பிரச்சாரத்துக்குன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல மக்கள் கூட தான் செய்வாங்க. அப்படி இருக்கப்போ ரொம்ப நேரமான இடத்த கொடுக்கறதும் தப்பு. இதுல பாதிக்கப்படுறது நம்ம தான் நம்மளுடைய குடும்பங்களை இழந்து வாடுறோம். கவர்மெண்டா இருக்கட்டும் இல்லை டிவிகேவா இருக்கட்டும், இறந்த குடும்பங்களுக்கு வந்துட்டு நிதியுதவி வழங்கினாலுமே அவங்களுடைய இழப்பை வந்துட்டு ஈடுகட்ட முடியுமான்னு கேட்டா இல்லதான். மிஸ்டேக் யாரு மேல வேணாலும் இருக்கலாம். ஆனா பாதிக்கப்படுறது மக்கள்ங்கிற நம்ம தான். இழப்புகளை எதிர்கொள்றது நம்ம மக்கள் தான். ஸோ இனிமே யாரா இருந்தாலுமே டிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிவிகேவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இடையில வந்துட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுல மக்களை வந்து பலியாடா மாற்ற வேண்டாம். உங்களுக்கு இடம் கொடுக்க முடியலன்னா நீங்க அவர் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. உங்களுக்கு டைமா வர முடியும் அப்படின்னா அந்த பிரச்சாரத்தை பண்ணுங்க. அவங்க பண்ணது தப்பு, இவங்க பண்ணது தப்புன்னு அவங்கவுங்க தரப்பினர் எடுத்து வைக்கிறாங்களே தவிர அவங்க குடும்பங்களுக்கு என்ன வழி, அவங்க இழப்புக்கு வந்துட்டு எதை ஈடுகட்ட முடியும்? இனிமே அரசியல் காரணங்களால எந்த ஒரு மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. அரசியல் ஒரு சாக்கடை தான். அதுல நம்ம சிக்கிட்டோம்னா நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியுமான்னு கேட்டா இல்ல. பட் அதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும். அதுதான் உங்களுடைய ஓட்டு. இந்த இன்சிடென்ட் நடந்ததை கேட்டதுமே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் அந்த நைட் ஃபுல்லா நான் அந்த நியூஸே பார்க்கல. ஏன்னா அது ரொம்பவே நம்மளை ஹர்ட் பண்ணுங்கிறது. ஏன்னா நம்ம தூரத்துல இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல கரூர்ல நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இத்தனை பேர் இருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒரு பிரச்சாரத்துல இவ்வளவு உயிர் போகும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கடைசியா சொல்லணும் அப்படின்னா அரசியல் காரணங்கள் நிறைய வச்சு மக்களை காயப்படுத்தாதீங்க. கடைசியில இழப்புகளை ஏற்கிறது மக்கள் தான். எந்த ஒரு கட்சியும் கட்சி தலைவரும் இல்லை.